Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகாந்த். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீகாந்த் 2024ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வச்சுன டீசென்ட்டான ஒரு பயோபிக் தான் நான் சொல்லுவேன். இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஜோதிகா, ராஜ்குமார் ராவ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல பை இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேட்டிங்கான ஒரு பயோ டிராமா மூவி தான் சொல்லுவேன். இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் போலா பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சா இருக்காரு, ஒரு பிளைண்ட் பீப்புளா இருக்காரு. அவரோட லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறத ஒட்டுமொத்த படமாவே நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஷார்ட் நடனம் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கக்கூடிய கதையோட ஹீரோ பிளைண்டா இருக்கிற காரணத்தினாலே சின்ன வயசுல அவர் கொலை பண்ணிடலாமே குடும்பத்துல முடிவு பண்றாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல அதிர்ஷ்டத்துல பொழைச்சு வரவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ரொம்ப புல்லிங் பண்ணப்பட்டு ரொம்ப டேலண்டடாவும் யூனிக்காவும் தெரியுறாரு, ஷைன் ஆகுறாரு. அது மூலியமா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போறாரு. அங்கிருந்து காலேஜுக்கு டீச்சர் சப்போர்ட் மூலியமா போறவரோட வாழ்க்கை நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, எம்ஐடிக்கு போய் நல்லபடியா படிப்பை முடிச்சாரா, எதுக்காக பிசினஸ் பண்ணாரு, அவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணாங்க, இதுக்கு நடுவுல காதலும் பாலிடிக்ஸும் எப்படி அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவிங்கனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வே பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். ராஜ்குமார் ராவ் ஒரு பிளைண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டா வந்து கலக்கிருக்காருன்னு தான் சொல்லுவேன். கேரக்டரைசேஷன் சாலிடா இம்பாக்ட்ஃபுல்லா ஒன் மேனா இந்த மூவியை கேரி அவுட் பண்ண பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காரு, ட்ரை பண்ணிருக்காரு. ஜோதிகா அண்ட் ஹீரோயின் இந்த மூவிக்கு சப்போர்ட்டிவ் ரோல்ஸ்ல வந்து இந்த மூவியை காப்பாத்தி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பயோபிக் டிராமாவை இன்ஸ்பைரிங்காவும் மோட்டிவேட்டிங்காவும் நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்துக்குள்ள ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடிக்கெல்லாம் ஃபன்னாவும் நரேட் பண்ணுவீங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவருடைய ப்ராப்ளம் ட்ராஜடினால அவர் எப்படி செல்ஃபிஷாவும் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறுறாரு, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எம்பத்தியும் சிம்பத்தியும் உடச்சி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா தன்னை எப்படி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சு கிளைமேக்ஸ்ல ஜெயிச்சு அவார்டு வாங்கி எல்லாரும் முன்னாடி போல்டா ஸ்பீச்சை கொடுத்து எமோஷனலா உங்களை அழ வைக்கிறாருங்கிற சொல்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்பிங்கான டிராமாவை செகண்ட் ஹாஃப்ல பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஸ்லோ அண்ட் ஃபீல் குட் டிராமாங்கிறத நீங்களே மனசுல வச்சுக்கணும். ஒரு ஸ்லோனஸில் அக்னஸி கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். நிறைய இடத்துல படத்துல கிரிப்பிங் ஃபேக்டர் மிஸ் ஆகி ஒரு ஸ்லோனஸில் அக்னஸி உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல நீட்டா இருந்துச்சுங்க. அண்ட் இந்த மூவில நோட்டபிளான சீன்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா கோர்ட் ரூம் சீனு, ஏர்போர்ட் சீனு, கிளைமேக்ஸ் சீனுன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷனுமே ஹீரோ எந்த அளவுக்கு வர்ஸ்ட் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி கோ த்ரூ பண்றது, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காவும் அந்த விஷயத்துல இருந்து அவர் ஓவர் கம் பண்ணி வந்து தன்னை இந்த உலகத்துக்கு முன்னாடி ஜெயிச்சவரா போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாரு, எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு, அவர் தான் ஒரு ஃபெயிலியர் இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நெவர் கிவ் அப்ங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இந்த மூவியை நான் உங்களுக்கு சொல்லுவேங்க. டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷனல் டிராமாங்கள் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த மூவில ஒரு சில சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணங்கிறனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.